வணக்கம். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் விளைஞ்ச காய்கறிகளை பறிக்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்தது நாட்டு ரகத்தில் உருண்டை தக்காளி. அங்கே பறிச்சிட்ருக்க மணத்தக்காளி செடி கூட தானாக விழுந்து முளைச்சது தான். இந்த உருண்டை ரக தக்காளி நிறைய கொத்து கொத்தாக காய்கள் வைக்கும். இதிலிருந்து கிடைக்கிற காய்களே நம்ம வீட்டு செலவுக்கு போதுமானதாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ பிஞ்சுகள் இருக்குது. இதுவும் இன்னொரு ரக நாட்டு தக்காளியோடு சேர்ந்தது. இதுவும் அதே மாதிரி தான், நிறைய கொத்து கொத்தாக காய்கள் வைக்கும். நம்மக்கிட்ட 2-3 வகை காய்கள் இருக்குது. இது தக்காளியிலே வரி வரியாக இருக்கும். இந்த தக்காளி பாருங்களேன் எவ்வளோ வரியாக இருக்குது. கத்திரிக்காயில் வரி கத்திரி பார்த்துருக்கீங்களா, அதே மாதிரி இதுவும் தக்காளியோட வரி இருக்கிறது. மணத்தக்காளி காய்கள் நிறைய வந்துருச்சு, அதையும் சேர்த்து பறிச்சுக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது செரி தக்காளி. இது மஞ்சள் வகையில் சேர்ந்தது. சிவப்பு கலர்லையும் இந்த செரி தக்காளிகள் இருக்குது. இந்த கத்திரி நாட்டு ரகத்தை சேர்ந்தது தான். இந்த கத்திரி நீட்டமான நீல கத்திரி. இந்த காய்களும் நல்லா கொத்து கொத்தாக தக்காளி மாதிரியே காய்கள் வைக்கும். பாருங்களேன் எவ்வளோ கொத்து கொத்தாக 3-4 காய்னா ஒரு கொத்தில் 3-4 காய் மினிமம் வந்துடும். இன்னும் நீளமாகவே வளரும். நம்ம இப்போயே பறிச்சிட்டோம். இப்போ பார்க்குறது இன்னொரு ரக கத்திரி. ஆனால் இதுவும் நாட்டு வகையை சேர்ந்தது தான். இந்த கத்திரி முள்கத்திரி. முள்கத்திரியிலே நீல நிறத்தோடு சேர்ந்தது. பச்சை நிறமும் இருக்குது, நீல நிறமும் இருக்குது, வெள்ளை நிறமும் இருக்குது. உங்கள்கிட்ட காமிச்சேன் எல்லா செடிகளுமே, தக்காளியாக இருக்கட்டும், கத்திரிக்காயாக இருக்கட்டும், மணத்தக்காளியாக இருக்கட்டும், ஒரு 3-4 செடி இருந்தால் போதும். ஒரு குடும்பத்துக்கு தேவையான காய்கறிகளை பறிச்சுக்கலாம். கத்திரி செடிகளில் காய்கள் கம்மியானனால அடுத்த நடவு பண்ணிட்டோம். அந்த டப்பாவில் செடி வளர்கிறதுக்குள்ளாட்டி மற்ற காய்கறிகளை போட்டு எடுத்துக்கலாம். முள்ளங்கி மாதிரி, பீட்ரூட் மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டோம்னா செடியும் வளர்ந்துக்கும், நம்ம காய்கறிகள் நம்மளுக்கு கிடச்சிரும். நமக்கு இன்றைக்கி இவ்வளோ காய்கறி கிடச்சிருக்கு பாருங்கள். அனைவருக்கும் நன்றி.